லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அழைத்த தேவன் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக உங்களையும் என்னையும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட ஆண்டவர் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு கர்த்தர் தெரிந்து கொண்டார்? உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் ஏதோ ஒரு சாதாரணமான வாழ்க்கைக்காக அழைக்கவில்லை. உங்களையும் என்னையும் ஏதோ போற போக்குல கூப்பிட்டு வந்து இந்த சர்ச்சில் உட்கார வைக்கல. உங்களையும் என்னையும் ஏதோ போற போக்குல 10ஓட 11ஆ கொண்டு வந்து ஆண்டவருக்கு கை தட்டுகிற கூட்டமாக உன்னை அழைக்கல. என் ஆண்டவர் உன்னை அழைத்ததற்கு பின்பதாக தேவன் மகத்துவமான ஒரு ப்ராசஸ் இருக்கு. உன் தாயின் கருவிலேயே உன்னை முன்குறித்து இருக்கிறார். நீ கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகும் பொழுதே உன் வீட்டுல இன்னும் 40 பேர் இருக்கா, ரட்சிக்கப்படல. ஆனா உன்னைய மட்டும் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சு கையை தட்ட வச்சிருக்காருன்னா இதற்கு பின்பதாக தேவனுடைய மகத்துவமான திட்டங்களே எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அல்லேலூயா. எல்லாரும் நின்னா அவன் மேலெல்லாம் ஆண்டவருடைய கண் படல. அத்தனை பேர் கூட்டத்தின் மத்தியிலே ஒரு நபரை ஆண்டவர் பார்க்கிறார். நீதான் எனக்கு வேணும்னு சொல்லுகிறார். அப்படி கூட்டத்தின் மத்தியிலே தெரிந்து கொண்ட ஒரு சிலரை மாத்திரம் நான் சீக்கிரமாய் காண்பித்து கொடுத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு மாத்திரமல்ல அடியேனோடு பேசுவாராக. லூக்கா 19 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். சகேயு என்கிறதான ஒரு குள்ளமான மனுஷன் அந்த ஊர்லயே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல அரசாங்க உத்தியோகத்துல நல்ல கெஜெட்டர் ஆபீசரா இருந்து பச்சை இங்கில கையெழுத்து போட்டு நல்ல வருமானத்தை சுருட்டி நிறைய லஞ்ச லாவணியங்களால சொத்து சேர்த்து வைத்திருந்த ஒரு நல்ல ஐஸ்வர்யவான். அவனுடைய வாழ்க்கையில நல்ல லேவிஷா வாழ்றான். சந்தோஷமாய் வாழக்கூடியவன். அவனுக்கு பணம் தேவையில்லை, சொத்து சுகத்திற்கு குறைவில்லை, எந்த ஒரு அடிப்படை தேவைகளுக்காக கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாப் உத்தரவாதம் இருக்கு, வேலை அவனுக்கு உண்டு, செத்தா ரிட்டையர்ட் ஆயிட்டா பென்ஷன் உண்டு, சாகிறதுக்கு கடைசி வரைக்கும் அவனை அடக்கம் பண்றதுக்கு அரசாங்க காசு தர அளவுக்கான ஒரு செக்யூர் லைஃப்ல இருந்த ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஏக்கம் உண்டாகிறது. இந்த வாழ்க்கை சாதாரணமானது. இந்த வாழ்க்கை பெங்களூர்ல இருந்து இத்தனை கிலோ நகையை கொண்டு வந்தாச்சு. நகையை கொண்டு வந்து அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சு எல்லாத்தையும் எடை போட்டு கணக்கு போட்டாச்சு. நகையை சம்பாதிச்ச ஆளு இல்ல. யாரு? நீங்க சார்பான ஆள். என்னை விட கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க பாருங்க. அப்ப நகையை சம்பாதிக்கிறது வேஸ்ட், பணத்தை சம்பாதிக்கிறது வேஸ்ட். இத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பாங்களே, அந்த பணத்தை எல்லாம் எங்க காணோம்? யார் அனுபவிக்கிறான் தெரியல. இவைகளை புரிந்து கொண்ட சகேயு ஒரு நாள் பார்க்கிறான். இந்த இயேசு என்கிறதான ஒருத்தர் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த உலகம் மாயை, இந்த உலகத்துல தேவையில்லாம நீ ஆஸ்தி அந்தஸ்தை சேர்த்து வைப்பதை பார்க்கிறோம். பரலோகத்துல நன்மை உண்டாவதற்கு நீ யாருக்காவது நல்லது செஞ்சு உன்னை தனி ஒழுக்கத்தோட ஒரு நல்லவனா வாழ்ந்தேன்னா நீ ஒரு குறைஞ்சபட்சம் என்ன பட்சம்? குறைந்தபட்சம் ஒரு மனுஷனாவது வாழ்ந்துட்டேன்னா உனக்கு பரலோகத்துல இடம் இருக்குன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? மனுஷனாவது அனிமல்ஸா இருக்கிறார். அல்லேலூயா. நீ 6 அறிவு படைத்த மனிதனாய் நீ வாழ்ந்துட்டேன்னா கர்த்தர் உன்னை பரலோகத்துல நீ பொக்கிஷத்தை சேர்த்து வச்சேன்னா உனக்கு நன்மை உண்டாகும், நித்திய வாழ்வு உண்டாகும். மறுமையின் வாழ்க்கையில நீ புண்ணியத்தை தேடி நாளெல்லாம் எங்கெங்கேயோ போய் நீ அலையாம, அல்லேலூயா, புண்ணியத்தையே உண்டாக்கின தேவனை நீ ஆராதிப்பாயானால் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுன்னு ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இயேசு யாருன்னு நான் பார்த்திடணும் அப்படின்னு சொல்லி சகேயு என்கிறதான ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்கணும்னு கூட்டத்துல
எட்டி பார்க்கிறான். அவன் வளர்த்தி அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ரொம்ப குட்டையா இருக்கிறான். அவனுக்குள்ளார ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆனா எப்படி ஆகிலும் இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்கிறோம். நீங்களும் நானும் இயேசுவை தேடி வந்த பொழுது ஏதோ மனதார இயேசுதான் வாழ்க்கைன்னு வரல. இயேசு எப்படிப்பட்டவரோ, என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாறுதலை கட்டளையிடுவாரோ என்று சொல்லித்தான் நான் இயேசுவை பற்றி கொள்ள வந்தேன். இயேசுவை பார்க்கணும்னு வந்தேன். அவர் என்னை கட்டிப்பிடிச்ச அன்பின் கரத்தினால் என்னை அரவணைத்துக் கொண்டார். அவருடைய புண்ணியத்தை நான் இன்னைக்கு அறிவிச்சுக்கிட்டேன். அதே போல அந்த சகேயு ஒரு நாள் இயேசு யாரு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க அவன் வகை தேடினான். வாசிங்க. அவன் குள்ளனானபடினா, ரொம்ப கொட்டையான மனுஷனானபடினா, ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாடி ஓடுறான். அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம், அவனுடைய உள்ளத்தினுடைய வாஞ்சை, அவனுடைய உள்ளத்தினுடைய தேடல் ஏதோ ஒண்ணு. இன்னைக்கு இயேசுவை சந்திச்சிடணும், இயேசுவை பார்த்திடணும், இயேசு எப்படி இருப்பார் என்றதை நான் புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. இயேசுவினுடைய மகத்துவங்களை நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவன் வாஞ்சையோடு ஜனக்கூட்டத்திற்கு முன்பதாக ஓடுகிறான். வாசிங்க. அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். என்ன மரத்தில் ஏறினான்? காட்டத்தி மரத்திலே ஏறினான். இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அண்ணாந்து பார்த்து, ஏன் காட்டத்தி மரம்னு சொல்லி இருக்கு? ஏன் காட்டத்தி மரத்துல ஏறினான்? ஒரு மாங்காய் மரத்துல ஏறி இருந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்கா போகும் பொழுது மாமரத்தை பார்த்த உடனே என்ன தோணும்? மாங்காய் மரத்துக்கு நேரம் நீ கடந்து போனா உன்னை அறியாமே உன் கண்ணு எங்கதான் போகும்? மாங்காய் காய்ச்சிருக்கான்னு பார்த்துருவேன். ஒரு காட்டத்தி மரம், ஒரு சீமக்கருவலை மரத்துக்கு கீழே நீ நடந்து போகும் பொழுது உன் பார்வை ஆட்டோமேட்டிக்கா எங்க போகும்? நான் சொல்றது புரியுதா? மாங்காய் மரத்துக்கு மேல கீழே நடந்து போனா பார்வை எங்க இருக்கும்? ஒரு சீமக்கருவலை முள்ளு மரத்துக்கு கீழே நடந்து போனாக்க பார்வை எங்க இருக்கும்? இதைத்தான் அப்பதான் கேட்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஒரு காட்டத்தி மரத்துல ஒரு முள்ளு மரத்துக்கு கீழே நீ நடந்து போனா உன் பார்வை எங்க இருக்கும்? கீழே இருக்கும். மேல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆனா இயேசு எங்க பார்த்தாரு? அல்லேலூயா. யாரும் பார்க்க கூடாத, யாரும் புரிந்து கொள்ள கூடாத ஒரு இடத்துல நீ இருந்தா கூட இயேசுவுக்கு நீ தேவைன்னா உன்னை கரெக்டா கண்டுபிடிச்சு. இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. அவன் தன்னை யாரும் இங்க பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு காட்டத்தி மரத்தின் மீது ஏறி இயேசுவை அவன் பார்க்கணும்னு நினைச்சான். அவன் காட்டத்தி மரத்துல ஒளிஞ்சு உட்கார்ந்து இருப்பான்னு இயேசுவுக்கு முன்னாடியே தெரியும். நீ இத்தனை நம்பர் வீட்டுல தான் குடியிருப்பன்றது உனக்கு யாரும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்ச. இயேசுக்கு வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு. இயேசுக்கு நீ போகிற பாதை தெரிஞ்சிருச்சு. இயேசுக்கு உன்னுடைய லேண்ட்மார்க் தெரிஞ்சனால கரெக்டா அந்த இடத்துல வந்த உடனே அப்படியே அண்ணாந்து பார்த்தா சகேயு உட்கார்ந்துகிட்டு இருந்தான். கையை தட்டி ஆண்டவர், அல்லேலூயா. என் ஆண்டவர் ஒரு மனிதனை முன் குறித்திருப்பாரே, ஆனால் நீ எத்தனாம் தேதி, எத்தனை மணிக்கு, எத்தனாவது நிமிஷம் இந்த காட்டத்தி மரத்துல நீ ஒளிஞ்சிருப்பன்றது அவருக்கு தெரியும். எந்த டேட்ல அவர் அந்த வழியாய் பிரயாணப்படுகிறார் என்பது பரலோகத்திலே எழுதப்பட்டு வைத்திருக்கக்கூடிய சத்தியம். அதுல சரியான நேரத்துல, சரியான தேதியில, சரியான கிழமையில இயேசு உன்னை வந்து சந்தித்தார். ஆனபடியினால் அந்த சர்ச்சில் வந்து உட்கார்ந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இன்றைக்கு அந்த இயேசு மீண்டும் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை நீ எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தா இயேசுடைய கண்ணுக்கு நீ தப்பவே முடியாது. அல்லேலூயா.
எல்லாரும் கீழே பார்த்துக்கிட்டு இருந்தான். இயேசு மட்டும் அண்ணாந்து பார்த்தா. ஏன்னா அவருக்கு தேவையான ஆளு எங்கதான் உட்கார்ந்திருக்கான். அல்லேலூயா. 100 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் உன்னை அவருக்கு முக்கியமான ஆள் என்றனாலதான் உன்னை சரியா தேடி கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. இது ஒரு மேன்மையான வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு சகேயுவை பார்த்து, சகேயுவே நீ இறங்கி வா. வாசிங்க. அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எத்தனை அன்பு பாருங்க. இப்ப கூட போன ஜனமெல்லாம் சொல்லுது. என்ன சொல்லுது? வாசிங்க. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இப்ப யாரு என்ன பாவம் செஞ்சான்? என்ன பாவம் செஞ்சான்? நீங்க கீழே வாசிச்சீங்கன்னா சொல்லுவான். 7ஆம் வசனம் வரையில வாசிச்சீங்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கீழே தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கலாம். அவன் வீட்டுக்குள்ள போன உடனே சொல்லுவான், ஏசப்பா நீங்க உங்களுடைய சத்தியத்தை சொல்றீங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சொல்றீங்க, பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க சொல்றீங்க, கர்த்தருடைய நீதியின் வெளிச்சத்துல நடக்க சொல்றீங்க, ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள சொல்றீங்க, இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு எத்தனை பெரியது என்பதை நீங்க சொல்றீங்க. ஆனா என் வீட்டுல இருக்கிறது எல்லாம் லஞ்ச லாவண்யங்களாலே சேர்த்த சொத்து, பாவத்தினால் சம்பாதித்த பணம், அக்கிரமங்களினால் நிரம்பி இருக்கிறேன். இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். அப்படின்னா என்ன செய்யணும்? அவன் சொன்னான், எல்லாவற்றையும் விற்று நான் தர்மம் பண்றேன், எல்லாத்தையும் விற்று தரித்திரர்களுக்கு கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் 100 அத்தனையாய் கொடுக்கிறேன். எத்தனை? 100 அத்தனையா. அந்த ஊர்ல இருந்ததுல அவன் தான் கோடீஸ்வரன். இயேசு கிட்ட வந்தான், சத்தியத்தை புரிந்து கொண்டான். அப்ப சொன்னான், நான் ஆண்டவருடைய அன்பு போதும், இந்த உலகத்துல எல்லாவற்றை பார்க்கலும் என் தேவனாகிய கர்த்தருடைய அன்பும் நீதியும் சத்தியமுமே முக்கியம்னு சொல்லி உணர்ந்தான். உணர்ந்த உடனே சொன்னான், நான் யார்கிட்டையாவது ஒரு 100 ரூபாய் ஏமாத்தி வாங்கியிருந்தா அவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னான். இப்ப அந்த ஊர்லயே கோடீஸ்வரன் வந்தான், இயேசு கிட்ட வந்துட்டான், சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டான், எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டான். இப்ப அந்த ஊர்லயே தரித்திரவான் யாருதான்? அவனாதான் இருக்கணும். ஆனா வேதம் அங்க அவனை தரித்திரனா விடல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவன் எல்லாருக்குமே 100 ரூபாய் யாரை ஏமாத்தி வாங்கிட்டு வந்தானோ அந்த சகையை சொல்றான், நான் யார்ட்டையாவது ஏமாத்தி வாங்கியிருந்தேன்னா அவங்களுக்கு 4 மடங்கு கூட கொடுக்கிறேன்னு சொல்றேன். இப்ப பாருங்க, உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் நான் களவாண்டுட்டேன், நான் ஏதோ உங்களை ஏமாத்தி எடுத்துட்டேன். இப்ப உங்களுக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும்? ஆமா, 4 மடங்கு சேர்த்து ஒரு 400 ரூபாய் கொடுக்கணும். 400 ரூபாய் நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னா உங்ககிட்ட வந்து திடீர்னு எடுத்து ஒரு 400 ரூபாய் தாள உங்க மூஞ்சிக்கு முன்னாடி டபக்குன்னு எண்ணி, இந்தாங்க சிஸ்டர், இந்தாங்க பிரதர் அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்க. கொடுத்தவன வாங்கி போட்டு போயிட்டேன்னு நீ என்னையோட களவாணின்னு அர்த்தம். அல்லேலூயா. கொடுத்தவன என்ன கேட்பான்? சத்தமா சொல்லுங்க. நான் ஒரு 100 ரூபாய் கொடுக்கிறேன், எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்போம். இப்ப நான் என்ன சொல்லணும்? இத்தனை வருஷமா பிரசங்கம் பண்ணி வீணா போச்சு இம்மானுவேல். இல்லது சத்தமா சொல்லுங்க. சொன்னீங்க கரெக்டா. அவங்களுக்கு தேவை இருந்து கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா எனக்கு என்ன? அல்லேலூயா. 4 மடங்கு ஏங்க எனக்கு தர்றீங்க? அந்த இடத்துல தான் நான் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசுவை நான் சந்தித்தேன், கர்த்தராகிய இயேசுவை நான் சந்தித்தேன். அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்தார். அவர் என்னை பாவமாற கழுவினார். ஆண்டவர் சொன்னார், நான் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினபடியினாலே
அதற்கு நான் பரிகாரம் செய்யணும். என்ன செய்யணும்? எனக்காக அன்பு செலுத்தினாரே, எனக்காக ரத்தம் சிந்தினாரே, அந்த ஆண்டவருடைய அன்பு எத்தனை மேன்மையானது என்று சொல்லி நான் உங்ககிட்ட செஞ்ச தவறுகளுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்க வந்திருக்கிறேன், மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கை மாறிடுச்சு, என் எண்ணங்கள் மாறிடுச்சு, என் குணங்கள் மாறிடுச்சு, என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. நான் யாருக்கும் துரோகம் இழைப்பவன் அல்ல. எல்லாரும் என்னை போல மேன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு என்னை தெரிந்து கொண்டார். அந்த வாழ்க்கைக்கு உன்னையும் அழைக்கிறேன். உன்னிடத்திலே நான் செய்த ஒரு சின்ன தவறுக்காக நான் மனம் வருந்துகிறேன். அதனால முன்னை பார்க்கலாம் 4 மடங்கு கூட உனக்கு என்னுடைய கடனை தீர்க்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். இயேசு என் வாழ்க்கையை மாத்திட்டார். நீ வெறும் மெட்டீரியலா பார்க்கிற. அவன் திரும்ப அந்த 100 ரூபாயை கொடுக்கும் பொழுது அவன் இயேசுவினுடைய அன்பை சொன்னான். அவன் சொன்ன உடனே 400 ரூபாய் வாங்கி நேரா சிக்கன் கடைக்கா போயிருப்பான். என்ன செஞ்சிருப்பான்? நீ சந்தித்த அந்த இயேசுவை நானும் பார்க்கிறேன். கையும் காலை வாங்கி வாடகைக்கு போந்திருக்கான். நீ சந்தித்த இயேசுவை, இந்த உலகத்திலே மகா கொடிய பாவி, துன்மார்க்க குணமுள்ளவன், உன்னையவே இயேசு இப்படி மாத்திட்டார்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த இயேசுவை நானும் பார்க்கணும். அந்த இயேசுவை நானும் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கொடுத்திருப்பான்? அவன் வச்சிருந்த ஆஸ்திக்கு ஒரு 1000 பேருக்கு கொடுத்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. நீ செஞ்ச பாவத்துக்கு 4 பேர்த்திட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா கூட இந்நேரம் 40 பேர் சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துருப்பேன். புரியலன்னு நினைக்கிறேன். நல்ல மூஞ்ச பார்த்து கேளுங்க. நீங்க செஞ்ச பாவத்துக்கு 4 பேர்த்திட்ட போய் இயேசு எல்லாரையும் மன்னிக்க சொல்லி அன்பா இருக்க சொல்றாரு. உங்களுக்கு பண்ணின துரோகத்துக்கு என்னை மன்னிச்சுக்கங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையே மாத்திட்டாரு அப்படின்னு 4 பேத்துக்கு சொல்லி இருந்தேன்னா மௌனம். அல்லேலூயா. வாயை திறந்து ஒருத்தனுக்கு கூட இயேசுவை பத்தி சொல்லல. ஆனா அந்த சகை இயேசு கிட்ட சொன்னான், பாவியும் அற்பமான எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எல்லாருக்கும் சொல்லுவேன் என்று அறிவித்த அந்த சகை. அல்லேலூயா. இப்ப அந்த ஊருக்குள்ள எல்லாரும் சொன்னா, பாவியான மனுஷனிடத்திலே இவர் போகிறாரே என்று சொன்னா, இப்ப அந்த ஊர்லயே பரிசுத்தவான் யாரு? இப்ப அந்த ஊர்லயே பரிசுத்தவான் யாரு? வாய வாடகைக்கு விடாம கொண்டு வந்த ஆளு மட்டும் சத்தமா சொல்லலாமா? அந்த ஊர்லயே பரிசுத்தவான் யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எல்லாரும் சொன்னா பாவின்னு. இயேசு கிட்ட வந்த உடனே அந்த ஊரே சொல்லுது, அவனை போல ஒரு நீதிமான், அவனை போல ஒரு பரிசுத்தவான், அவனை போல ஒரு நல்லவன், அவனை போல இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிற ஒரு குடும்பம் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஏரியாவுக்கு வந்து நான் உங்க சாட்சியை கேட்கணும்னு நான் ஆசையா இருக்கேன். அல்லேலூயா. ஆமா, குடும்பத்தோட காரியங்களை விசாரிக்க அவரும் ஆசையா இருக்கிறார். அல்லேலூயா. யாரோ சொல்றாங்க, நீங்க வர்றனைக்கு சொல்லுங்க பாஸ்டர், வீட்டை கூட்டிட்டு போயிடுறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சகேயுவை எந்த ஜனம் பாவி என்று சொன்னதோ இந்த வேதத்திலே வாசிக்க முடியும். அவனை போல பரிசுத்தவான் இல்லை என்று சொல்லுகிற சாட்சியை அவன் உண்டாக்கினான். அந்த காலத்தில் இன்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார்.